ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பயிற்சி 1.1ல் 7வது வினா பார்க்கலாமா? 7வது வினா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். இயல் எண் அப்படின்னா நம்ம நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம்ல. நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? 8ஐ விட குறைவான. அப்போ 8ஐ விட குறைவான நமக்கு எதோடு வரைக்கும் வரும்? அதோட மதிப்பு 7 வரைக்கும் வரும். அடுத்து பி என்பது என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான பகா எண். பகா எண்ணா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பற்ற எண். அதாவது 2 வந்து இரண்டாவது வாய்ப்பாடுலையும் 1வது வாய்ப்பாடுலையும் மட்டும்தானே வரும். ஸோ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பற்ற எண் என்னென்ன? 2, 3, 5, 7, 9 கிடையாதுல்ல. 9 நமக்கு 3வது வாய்ப்பாடில் வரும். அப்போ 9 பகா எண் கிடையாது. அடுத்து என்ன வரும்? 11 வரும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 8ஐ விட குறைவான. அப்போ 7 வரைக்கும் தான் வரும். இப்போ ஏவோட கணம் என்ன நமக்கு? இயல் எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 7. 8ஐ விட குறைவுனா 7 வரைக்கும் வரும். அடுத்து நமக்கு பி என்ன சொல்லியிருக்காங்க? பகா எண் சொல்லியிருக்காங்க. பகா எண்ணா 2, 3, 5, 7. 8ஐ விட குறைவு தானே. ஸோ அப்போ 7 வரைக்கும் வரும். அடுத்து சி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சி என்பது இரட்டைப்படை பகாயன். இரட்டைப்படை பகாயன்னா எல்லா இதுலேயுமே இரட்டைப்படை பகாயன் ஒன்று தான் இருக்கும். 2 மட்டும் தான் நமக்கு இரட்டைப்படை பகாயன். மற்ற எல்லாமே ஒற்றைப்படை பகாயன். ஏன்னா 3, 5, 7 இதெல்லாம் என்னது? ஒற்றைப்படை பகாயன். ஸோ ஏபிசி இதோட கணம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதில் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்குவோமா? இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தானே எழுதுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கோங்க. 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் வரும். இன்டர்செக்ஷன் பினா பியில் என்ன இருக்குது? 2, 3, 5, 7. இன்டர்செக்ஷன் அப்படின்னா இது ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறது தான் எழுதணும். பொதுவாக இருக்கிறது என்னென்ன பொதுவாக இருக்குது? 2 பொதுவாக இருக்குது, 3 பொதுவாக இருக்குது, 5 பொதுவாக இருக்குது, 7 பொதுவாக இருக்குது. பொதுவாக இருக்கிறத நம்மளோட இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஸோ 2, 3, 5, 7. இது நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ. கிராஸ் சி பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மதிப்போட கிராஸ் சி பண்ணணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி மதிப்பு என்ன? 2, 3, 5, 7. கிராஸ் சி என்ன நமக்கு? 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2. இது ஒவ்வொரு மதிப்போடையும் தனித்தனியாக நம்ம எழுதணுமா? கம்மா போட்டு எழுதுவோமா? ஒவ்வொரு மதிப்போடையும் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதானே எப்போயுமே எழுதுவோம். ஸோ ஏ கிராஸ் சி அப்புறம் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ வேல்யூ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் சியோட வேல்யூ என்ன? 2. ஸோ ஒவ்வொரு மதிப்போடையும் தனித்தனியாக எழுதணுமா? 1, 2. ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக எழுதணும். 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இது ஏ கிராஸ் சியோட மதிப்பு. அடுத்து பி கிராஸ் சி எழுதணுமா? ஸோ பி கிராஸ் சி. பியோட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7. கிராஸ் சியோட வேல்யூ 2. இப்போ இதை நம்ம தனித்தனியாக எழுதணும்னா 2, 2, 2, 3, 2, 5, 2. இது ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக தானே எழுதுகிறோம். 7, 2. இது ஏ கிராஸ் சியோட வேல்யூ இந்த இருக்குது. பி கிராஸ் இது சி. இது ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் தானே நமக்கு. ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இது ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்குது? இந்த இதுலேயும் எது பொதுவாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் தானே கம்மி வேல்யூ இருக்குது. ஸோ இதை பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக இருக்குதுன்னா ஏதாச்சும் ஒன்று பார்த்தா போதும் தானே. ஸோ இதை பார்த்தோம்னா 2, 2 இருக்கா? ஸோ 2, 2 இருக்குது. 3, 2 இருக்கா? 3, 2 இருக்குது. 5, 2 இருக்குது. 7, 2 இருக்குது. அப்போ பொதுவாக என்னென்ன வேல்யூ இருக்குது? இதுக்கு மேலே இதில் வேல்யூ கிடையாது. ஸோ வந்து நமக்கு இதுதான் பொதுவாக இருக்குது. அப்போ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இது இரண்டாவது ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இரண்டாவது இது. இப்போ முதல் இதுவும் நமக்கு இரண்டாவது இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாமா? இதுலேயும் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அப்போ இது ரெண்டும் நமக்கு எப்படி இருக்குது? இதுவும் ரெண்டாவது இதுவும் நமக்கு சமமாக இருக்குது. அப்போ இது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சரிபார்க்க தானே சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த சமன்பாடை எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி
இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி சரிபார்க்கப்பட்டது. ஏன்னா நமக்கு சமமாக தானே இருக்குது, சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிடணும். நிரூபிக்க சொன்னாங்கன்னா நமக்கு நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதணும். இரண்டாவது வினா பார்க்கலாமா? இரண்டாவது வினால நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் உள்ளது பி மைனஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பியோட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7 மைனஸ் சியோட வேல்யூ என்ன? 2. மைனஸ் அப்படின்னாலே ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு முதல் இதில் மித்த மதிப்பு என்னவோ அதை எழுதிடணும். 3, 5, 7 ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு முதல் இதில் என்னென்ன மதிப்பு மிச்சம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிடணும். இது பி மைனஸ் சி. அடுத்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஏ கிராஸ்னா ஏவோட வேல்யூ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பி மைனஸ் சி. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3, 5, 7. இதை ஒவ்வொரு மதிப்போடையும் தனித்தனியாக எழுதணும். 1, 3, 1, 5, 1, 7 அதே மாதிரி 2 வச்சு எழுதணும். அது இல்லைன்னா 3 மதிப்பு இங்கே இருக்குது. 3 மதிப்புக்கு நமக்கு முதல் மதிப்பு 2ஆக தான் இருக்கும். அப்போ இது 3, 5, 7. அதே மாதிரி 3 மதிப்புக்கும் நமக்கு என்னவா இருக்கும்? முதல் மதிப்பு 3ஆக தான் இருக்கும். அப்போ 3, 5, 7. அடுத்து 4வதுக்கு 4, 3, 4, 5, 4, 7 எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. 5, 3, 5, 5, 5, 7 6, 3, 6, 5. இப்போ அடுத்து 7வது இதை வச்சு எழுதணுமா? 6, 5 எழுதியாச்சு. அடுத்து 7, 3, 7, 5, 7, 7 இது வந்து நம்மளோட இதை வச்சுக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் ப்ராக்கெட்டில் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி இருக்குது. ஏ கிராஸ் பி எழுதலாமா? ஏ கிராஸ் பி. ஏவோட வேல்யூ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பியோட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7 இது ஒவ்வொரு மதிப்போடையும் தனித்தனியாக எழுதணுமா? எப்படி எழுதுவோம்? 1, 2, 1, 3 முதல் மதிப்பு என்னவா இருக்கும்? 4 மதிப்புக்கும் முதல் மதிப்பு 1ஆக தான் இருக்கும். 1, 5, 1, 7 அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 அடுத்து 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 அதே மாதிரி 4, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7 அடுத்த மதிப்பு என்ன? 5, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7 அடுத்து என்ன மதிப்பு? 6, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7 அடுத்து 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7 இதுதான் நம்மளோட ஏ கிராஸ் பியோட ஆன்சர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏவோட மதிப்பு 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சி என்ன நமக்கு? 2. அப்போ ஒவ்வொரு மதிப்போடையும் தனித்தனியாக எப்படி எழுதலாம்? 1, 2, 2, 2, 3, 2 தனித்தனியாக எழுதுகிறோமா? 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 இப்போ வந்து நம்ம ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சியையும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஏயும் மைனஸ் ஏ கிராஸ் பியையும் மைனஸ் ஏ கிராஸ் சி பண்ணணும். மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் பொதுவாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாமா? 1, 2, 1, 2 அடிச்சுக்கலாம். அடுத்து 2, 2, 2, 2 அடிச்சாச்சு. அடுத்து 3, 2 இருக்கா? இருக்குது. 4, 2 இருக்குது. அடுத்து 5, 2 இருக்கா? 5, 2 இருக்குது. 6, 2 6, 2 இருக்குது. அடுத்து 7, 2 7, 2 அடிச்சாச்சு. பேலன்ஸ் இதில் என்ன இருக்குது? நமக்கு இரண்டாவது இதில் 2 வர்றது மட்டும் நமக்கு அடியாக இருக்குது. மற்றதில் வந்து ஏ கிராஸ் பியில் நமக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதணும். ஏ கிராஸ் பியில் என்னென்ன இருக்குது? 1, 3, 1, 3, 1, 5, 1, 7 அதே மாதிரி 2, 3, 2, 5,
2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்து 6, 3, 6, 5, 6, 7. அடுத்து 7, 3, 7, 5, 7, 7. இதுதான் நம்மளோட இரண்டாவது இது. இப்போ நம்ம முதல் இதுவும் இரண்டாவது இதுவும் சமமாக இருக்கான்னு பார்க்கலாமா? இதுலேயும் வந்து 1, 1, 2, 3, 4, 5, 6, 7 7 மதிப்பு இருக்குது. இரண்டாவது மதிப்பு 3, 5, 7 3, 5, 7ன்னு தான் அப்படியே வருது. இப்போ இந்த முதல் இது நம்ம கண்டுபிடிச்சோம்ல, முதல் ஈக்குவேஷனும் இதே மாதிரி இருக்கான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம முதல் இதுலையுமே 1, 2, 3, 4, 5, 6, 7 முதல் மதிப்பு 7 மதிப்பு இருக்குது. இரண்டாவது மதிப்பு 3, 5, 7 3, 5, 7 இதுதான் இருக்குது. அப்போ நமக்கு எல்லாமே சமமாக இருக்கா? முதல் இதுவும் இரண்டாவது இதுவும் நமக்கு சமமாக இருக்குது. அப்போ நம்ம இது சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதணும். கடைசி என்ன எழுதணும்? நமக்கு முதல் இதுவும் இரண்டாவது இதுவும் சமமாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் எப்படி இருக்குது? நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது எப்படி எழுதணும்? நம்ம அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்தாங்க? a cross b minus c is equal to a cross b minus a cross c. சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதணும். ஏன்னா நமக்கு சரிபார்க்க தானே சொன்னாங்க. ஸோ சரிபார்க்கப்பட்டது. இதே நமக்கு நிரூபிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதணும்? நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதணும். நமக்கு சரிபார்க்க சொன்னாட்டி நம்ம சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதணும். இப்போ இதை எப்படி எழுதணும்? நமக்கு சரிபார்க்கப்பட்டது. இந்த இது நமக்கு இரண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போனா சரிபார்க்கப்பட்டது. சம்ஸ் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.